Hi friends, welcome to our channel Feel Free to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓட்ஸ் வடை எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். வாங்க இப்ப அதுக்கு தேவையான ingredients என்னங்கறத பாத்துறலாம். ஓட்ஸ் ஒரு கப். அத just தண்ணில ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. 5 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். ஓட்ஸ் ஊறறதுக்குள்ள ஒரு panல தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஓட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஓட்ஸ் ஊற வைக்கும் போது நிறைய தண்ணியை விட்டுட்டிங்கன்னா வடிகட்டிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஓட்ஸ் டிப் ஆகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சூடு பண்ண வச்சுருந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி அடியில் ஒரு கிளிங் ஷீட் வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த ஷீட்ல வச்சு இப்படி தட்டிட்டு எடுத்து போட்டா அழகா வரும். இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவுலையும் போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பாருங்க இது நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை வெளில எடுத்துடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பியான ஓட்ஸ் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.